கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரில் இந்த புதிய நாளில் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் புதிய நாளின் கிருபைகளை மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சில கல்லூரிகளில் சேரும் பொழுது முதல் நாளில் ஒரு ஓரியன்டேஷன் நடத்துவார்கள். இந்த கல்லூரியின் விதிமுறைகளையும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகளையும் குறித்து கற்றுக் கொடுப்பார்கள். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. மனுமக்களுக்கு சோதனை உண்டு என்பதை இறைமகன் அனுபவித்து அதன் வழியாக மேற்கொள்ள கற்றுத்தருகிறார். பாருங்கள், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசானவன் எல்லாரையும் சோதிக்கிறான், அவரையும் சோதிக்கிறான். சோதிக்கப்படுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் சோதனை அவரை மேற்கொள்ளவில்லை. சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார், ஆனால் சோதனை அவரை மேற்கொள்ளவில்லை. இதை பார்க்கிற, இதை வாசிக்கிற நீங்களும் நானும் என் ஆண்டவர் சோதனையை எப்படி மேற்கொண்டார் என்பதை உணர்ந்து நம்முடைய தடம்பதிக்கிற விதங்கள் சிறப்பாய் காணப்பட வேண்டும். மனிதனுக்கு சோதனை உண்டு, ஆண்டவருக்குமா? ஜீசஸ் அந்த டெம்டேஷன், இயேசுவும் சோதனைகளும். மனிதனுக்கு சோதனை உண்டு என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது பாலைவனத்தில் நடந்த நிகழ்ச்சி மட்டுமே சோதனை என்று சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது முரண்பாடுகள் நிறைந்தது, ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது, மேடு பள்ளங்கள் நிறைந்தது, பகல் இரவு உண்டு, பாடு மகிழ்ச்சி, துன்பம் இன்பம் என்று சொல்லி பலவற்றை உள்ளடக்கினது. ஆனால் இவற்றை மேற்கொள்ளும் பொழுது என் ஆண்டவருக்கும் கூட திருப்பணியிலே பல்வேறு விதமான சோதனைகள். அங்கே பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அடையாளத்தை தேடுகிறார்கள். நீர்தான் ஆண்டவர் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியுங்கள். ஒருவேளை இது மட்டும்தான் சோதனையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பாருங்கள், மனைவியை தள்ளிவிடுகிறதை குறித்து ஒரு கேள்வியை கேட்டு சோதனை, விபச்சாரியை கொல்லுவது குறித்து ஒரு சோதனை, ஓய்வு நாளில் சுகமாக்குவது குறித்து ஒரு சோதனை, இப்படி பல சோதனைகள், பாலைவன சோதனை துவக்கி கெத்சேமனே வரைக்கும் என் ஆண்டவருக்கு சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. அந்த சோதனையை மேற்கொள்ள சீடருடைய உதவியை நாடி என்னோடு கூட 1 மணி நேரம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கும் சோதனை, உறக்கத்தின் சோதனை. அன்புக்குரியவர்களே, மனிதனுக்கு மட்டும்தான் சோதனை என்று சொல்லி அல்ல, மனிதனை படைத்த ஆண்டவரும் கூட மனிதர்களால், பிசாசானவனால், உலகத்தின் அதிபதியால் பல்வேறு சோதனைகளை சந்திக்கிறார். தன்னுடைய பணிக்கு தடையாய் பேதுரு சொன்ன பொழுது கூட அவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த சோதனையை மேற்கொள்ளுகிறவராய் அவர் காணப்பட்டார். என் ஆண்டவர் எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொன்னால், என் ஆண்டவருடைய பிள்ளையாக அடியெடுத்து வைக்கிற நீங்களும் நானும் சோதனையை சந்திப்பது ஒரு சாதாரண ஒரு காரியம். ஆனால் என் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு அந்த சோதனையை மேற்கொள்ளும் பொழுது வெற்றியான காரியங்களை நாம் காண்போம் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் தாமே தந்து நம்மை தாங்குவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நீர் சோதனையை மேற்கொண்டது போல நாங்களும் மேற்கொள்ள கிருபை வராட்டும். இந்த தபசு காலங்களில் உம்மோடு எங்களுடைய உறவை புதுப்பித்து நிறைவுகளுக்கான உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.